வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம ஒரு மேஜிக் மெட்டீரியலை பத்தி பார்க்க போறோம். முதல்ல நம்ம மேஜிக்னு எதை சொல்லுவோம்? நம்மள ஒரு விஷயம் ஆச்சரியப்பட வச்சுச்சுன்னா அதை நம்ம மேஜிக்னு சொல்லுவோம். மேஜிக் மெட்டீரியல்னு நான் என்ன பொருளை சொல்ல வரேன்னா பிளாஸ்டிக்கை தான். எப்படி ஒரு சினிமாவில் நடிகர் பல்வேறு கதாபாத்திரங்கள் எடுக்கிறாங்களோ அதே மாதிரியே பிளாஸ்டிக்கும் பல்வேறு கதாபாத்திரங்கள் எடுக்குது. பிளாஸ்டிக் வீட்டு பொருட்களாக மாறுது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக மாறுது, மாத்திரைகளையும் உணவுகளையும் கவர் பண்ணுற பேக்கேஜாக மாறுது, இன்ஜினியரிங் பொருட்களாகவும் பிவிசி பைப்பாகவும் பாலியஸ்டர் நைலான் துணிகளாகவும் மாறுது. இதனால தான் நான் அதை மேஜிக் மெட்டீரியல்னு சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நான் பிளாஸ்டிக்கை ஒரு ஹீரோ மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஹீரோவுக்கு ஒரு வில்லன் இருப்பாங்க. இங்கே பிளாஸ்டிக்கே ஒரு வில்லன் தான். பிளாஸ்டிக் 3 விதமாக நம்மளோட இயற்கையை மாசுபடுத்துது. நீர், நிலம், காற்று, இப்படி 3த்தையும் பிளாஸ்டிக்குங்கிறது இப்படி மாசுபடுத்திக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு தோணலாம், இப்படி சுற்றுச்சூழலுக்கு இந்த பிளாஸ்டிக் ஆபத்தாக இருக்குதுன்னா இதோட உற்பத்தியை தடுக்கலாமே அப்படின்னு. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பிளாஸ்டிக்கை நேரடியாக உற்பத்தி பண்ணல. கடலுக்கு அடியிலிருந்து க்ரூட் ஆயில் எடுக்கும்போது அதை பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக சுத்திகரிக்கும் போது ஹைட்ரோ கார்பன்ஸுங்கிற ஒரு பை ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. அதுலேருந்து தான் பாலிமர்ஸ் உருவாக்கப்படுது. அந்த பாலிமர்ஸ்லேருந்து கிடைக்கிறது தான் இந்த பிளாஸ்டிக்.